அவனும் அவளை பார்த்தான். அவள் கண்களை ஆழமாக ஓடுருவி பார்த்தான். அவள் கண்களில் காதல் அப்பட்டமாய் தெரிந்தது. அவன் அவளுடைய காதலை கண்டு கொண்டான். அதற்கு சற்றும் குறையாத காதலை தன் கண்களில் காட்டினான். அதன் வெப்பம் தாழாமல் அவளுடைய கண் இமைகள் பட்டாம்பூச்சி போல் அடித்து கொண்டன. அவள் இதழ்களில் வெக்கம் சிரிப்புடன் தலையை குனிந்து பார்வையை தாழ்த்தி கொண்டாள். நமக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி ஒருத்தர் வந்து பொறப்பார் என்று கிசுகிசுப்பான குரலில் கூறினான். அவளுக்கு அத்தை தன் நாத்தனாரிடம் கூறியது நினைவுக்கு வந்தது. அவள் முகம் குங்குமம் போல சிவந்தது. அவளால் அவன் முன்னால் தன் வெக்கத்தை மறைக்க முடியவில்லை. வெக்கத்தை மறைக்கப்படாத பாடுபட்டாள். விஷாலி, நாங்க போயிட்டு வரோம் மாப்பிள. சரஸ்வதி பெரியம்மாவும் பவானியும் இவர்கள் அருகில் வந்தனர். இவர்களின் தனிமை தடைப்பட்டது என்றாலும் விஸ்வாவின் உற்சாகம் குறையவில்லை. சரி பெரியம்மா, விஷாலி கூறினாள். விஸ்வா புன்னகைத்தான். அவர்கள் தலையசைத்து கிளம்பினார்கள். இவ யார்? எங்க பெரியம்மா, அம்மாவுக்கு அக்கா. ஓ. அதற்கு மேல் அவன் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. அதன் பிறகு விஸ்வாவின் உறவினர்கள் சிலரும் விஷாலியின் உறவினர்கள் சிலரும் கிளம்பினர். இவர்கள் இருவருக்கும் பேச இடைவெளி கிடைக்கவில்லை. சரி, மிச்சத்தை நைட்டு பேசிக்கலாம். ஆனா பேச நேரம் இருக்குமா? அவன் விஷம புன்னகையுடன் கூற வெக்க சிரிப்புடன் உள்ளே எழுந்து சென்று விட்டாள். அவனும் சிரித்தபடி அவள் செல்வதையே கண்டு உற்சாகமான மனதுடன் எழுந்து உள்ளே போனான். அண்ணா, நந்து திரும்பவும் கை அழுக்கு பண்ணிட்டான். கொஞ்சம் அலம்பி விட்டுறியா? வித்யா கேட்டாள். வாங்க சார், கை அலம்பிக்கலாம் என்று கூறி அவனை தூக்கி கொண்டு பாத்ரூமுக்குள் போக பார்க்க, அண்ணா உள்ள அவர் இருக்கார் என்று சன்னமான குரலில் கூறினாள். சரி, நான் வெளி பாத்ரூம் போறேன் என்று கூறி நந்துவை தூக்கி கொண்டு வெளியே இருக்கும் பாத்ரூமை நோக்கி நடந்தான். நந்துவின் கையை நன்றாக கழுவி விட்டுவிட்டு அவனை தூக்க, அவனோ மாமா இத கலட்டி விடுங்கோ என்று டிராயரை காட்டியது. டேய், ஏண்டா படுத்துற என்று சலித்தபடி அவனுடைய டிராயரை அவிழ்த்து விட்டான். அப்பொழுது பெண்களின் சிரிப்பு சத்தமும் பேச்சு குரலும் அருகில் கேட்டது. ஏய், பார்த்தல்ல பேசும்போது எப்படி என் பார்வைக்கு எதிர்பார்ப்பு வந்துருச்சுன்னு. ஐயா, நம்ம காலடிதான். ஏய், இன்னைக்கு ராத்திரி அவன் உன் பார்வையில கள்ளத்தனத்தை கண்டுபிடிச்சிட்டா நீ எப்படி பண்ணுவ? ஏய், இன்னைக்கு அவனால அதை கண்டுபிடிக்கவே முடியாது. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட், எல்லோரும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ற நைட். ஏற்கனவே சார் மயங்கிட்டார். இன்னைக்கு பூரா ஜல்சாதான். ஒருவேளை நாளைக்கோ இல்லை இனிமே வர நாளையோ கண்டுபிடிச்சா அதுக்கும் கைவசம் ஐடியா வச்சிருக்கேனே. அங்க தொட்டு இங்க தொட்டு ஒரு மூடு கிரியேட் பண்ணிட மாட்டேன். இல்லைன்னா இருக்கவே இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா இங்கிலீஷ் கிஸ் தான். நேத்தி பாஷா படம் பார்த்தல, ஆனானுப்பட்ட சூப்பர் ஸ்டாரே நக்மா கிஸ் அடிச்சதும் ஃப்ளாட் ஆயிட்டாரு. இவனெல்லாம் என்ன ஜுஜுபி? அடி பாவி, ஒருவேளை கிஸ் அடிக்க முடியாம யாராவது பெருசுங்க பக்கத்துல இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ஆயுதம் நைட்டி தான். நைட்டியா? ஆமாண்டி, நைட்டில இருக்கிற கவர்ச்சியே தனிதான். ஆம்பளைங்க எதுக்கு மயங்குறாங்களோ இல்லையோ, நைட்டிக்கு கட்டாயம் மயங்குவாங்க. எப்படிடி உனக்கு இதெல்லாம் தெரியும்? பா, நீ ஜீனியஸ்டி. எல்லாம் டிவி சினிமா பார்த்து தாண்டி. எதுக்கடி இப்படி பண்ணணும்னு நினைக்கிற? எல்லாம் இவன் வச்சிருக்கிற வீட்டை எழுதி வாங்க தான். வேற எதுக்கு? எவ்வளோ பெரிய வீடு தெரியுமா? பங்களா மாதிரி இருக்கு. இதை இப்படியே வித்தாலே 3 கோடி கிடைக்கும். அது எப்படி இருந்தாலும் உனக்கு தானே சொந்தம். அடி போடி, அது எனக்கு கிடைக்கும் போது நான் கிளவி ஆயிடுவேன்.
அவங்க அப்பா அம்மா காலத்துக்கு பிறகு வரும். அதுல கூட அவன் தங்கைக்கு பங்கு இருக்கும். எல்லாம் போக நமக்கு 4 காசு கூட கையில வராது. சரி, இப்பவே எழுதி வாங்கிட்டேனா அவனையே நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம். நம்ம சொல்றதையெல்லாம் அவன் கேட்பான். ம், பெரிய பிளான் தான். குட் லக். ஏய், யாரோ வராங்க, வாடி போலாம். பேச்சு குரல் தேய்ந்து மறைந்தது. விஸ்வாவின் தலையில் இடி இறங்கியது போல இருந்தது. அவசரமாக வெளியே வந்து பார்த்தான். அவனுடைய தங்கை வித்யா வந்து கொண்டு இருந்தாள். இப்போ இங்கேருந்து லேடிஸ் யாராச்சும் போனாங்களா வித்யா? ஆமாண்ணா. நம்ம விஷாலி, மன்னியும் அவ அத்தை பொண்ணு ஹேமாவும் தான் போனா. ஏன்னா? இல்லை, அவ குரல் மாதிரி இருக்கேன்னு கேட்டேன். மாதிரி இல்லை, அவங்களே தான். இருக்குங்கண்ணா, உங்க 2 பேரையும் தனியா பேச சீக்கிரம் அனுப்பவா என்று தன் அண்ணனை கிண்டல் செய்தாள். இவ வேற என்று தன் மனதுக்குள் கடுத்து கொண்டான். ஏன்னா அவன் பாத்ரூம் போகணும்னு சொன்னா என்னை கூப்பிடுறது தானே. கேட்டுக்கொண்டே உள்ளே போனாள். பரவாயில்ல வித்யா, இங்க எனக்கு என்ன வேலை இருக்கு? உனக்கு நிறைய வேலை இருக்கும். சரிதான், நீ உள்ள போ. நீ மாப்பிள்ளனா, போய் உற்சாகமா இரு. அவனை அனுப்பிவிட்டு நந்துவை கழுவி குளிப்பாட்டி கூட்டி வந்தாள். விஷாலி, இவ்வளோ நேரம் எங்க போன? மங்களம் அத்தை கேட்டாள். பாத்ரூம் போன அத்தை. சரி சரி, உள்ள போ. சரி அத்தை. தள்ளி இருந்தாலும் அவர்கள் பேசுவது தெல்ல தெளிவாக கேட்டது. விஷாலியை பார்க்கவே பிடிக்கவில்லை. தப்பு செய்துவிட்டேன். நிச்சயதார்த்தம் அன்றே இவளை பற்றி நன்றாக தெரிந்து கொண்ட பின்பும் இவளை விரட்டி அடிக்காமல் கல்யாணம் செய்து கொண்டு விட்டேனே. என்ன ஒரு மடத்தனம்! கண்ணை திறந்து கொண்டே குழியில் விழுவது என்பது இதுதான் போல. என்ன புரிந்து என்ன பயன்? எல்லாம் முடிந்த பின் இப்பொழுது வருந்தி என்ன பயன்? தன்னேதானே நொந்து கொண்டு அமைதியாக போய் அறையில் ஒரு ஓரமாய் படுத்து விட்டான். போச்சு, என் வாழ்வே போச்சு. என் வாழ்வை நாசம் படுத்த வந்தவள். ஆனால் அவள் கண்களில் தெரிந்தது உண்மை காதல். அது உண்மை காதல்தான். அதில் துளி கூட கள்ளத்தனம் இல்லை. இதை என்னால் அடித்து கூட கூற முடியும். ஆனால் இந்த பேச்சு. திரும்பவும் மனம் குழம்பினான். எது எப்படி இருந்தாலும் இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது. திருமணம் முடிந்து விட்டது. இவள் காலடியில் விழ நான் ஆள் இல்லை. இன்று நடக்க வேண்டியதை தடுக்க முடியாது. ஆனால் நான் இதை நடத்தாமல் இவள் நினைத்தபடி நடக்காமல் இருப்பேன். என்ன இளிச்சவாயன் என்று நினைத்தாளா? இவளுக்கு வீடு என்றால் என்னவென்று தெரியுமா? என் வீடு ஒரு கோவில் மாதிரி. இதில் இவளுடைய ஆதிக்கத்தை அரங்கேற்ற ஒரு நாளும் விடமாட்டேன். எனக்கென்று ஒரு சுய கட்டுப்பாடு உள்ளது. அதன் அளவை இவள் அறிய மாட்டாள். என் அம்மாவும் அப்பாவும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து என்னை வளர்த்திருக்கிறார்கள். அதனால் இவளை மதித்தேன். இவள் பேசியதை மன்னித்தேன். இனி ஒரு நாளும் இவள் ஆசைக்கு நான் பணிய மாட்டேன். இவளுடைய கெட்ட குணத்துக்கு தண்டனை காலம் முழுவதும் இவள் என் கட்டுப்பாட்டில் வாழ்வதுதான். இவள் கெட்ட குணம் அறிந்து இவளை திருமணம் செய்து கொண்டதால் குடும்பஸ்தனாக இருந்து காலம் முழுவதும் சன்னியாசியாக வாழ்வது எனக்கான தண்டனை என்று மனதில் திடமாய் உருவேற்றி கொண்டான். இவளுடன் வாழ்ந்து கொண்டே வாழாமல் இருப்பதுதான் எனக்கும் இவளுக்கும் நான் வழங்கும் தண்டனை என்று மனதில் அழுத்தமாக தீர்மானம் செய்து கொண்டான். சாப்பிட அழைத்தனர். கடமையே என்று சாப்பிடச் சென்றான். அவளுடன் ஜோடியாக தான் அமர வேண்டும். எல்லாம் என் தலையெழுத்து. நினைத்தபடி கோரித்தான். அவள் நன்றாக சாப்பிடுவதை பார்த்ததும், தப்பு பண்றவளே எந்த பயமும் இல்லாம நல்லா கட்டுறா. எனக்கென்ன, நான் ஏன் பட்டினி இருக்கணும்? நானும் நல்லா சாப்பிடுவேண்டி மனதில் நினைத்து கொண்டே திருப்தியாய் சாப்பிட்டான். முதல் இரவுக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவனை முன்னால் அனுப்பினார்கள். தன்னுடைய திடமான தீர்மானத்துடன் முதலிரவு அறைக்குள் சென்றான்.
முதலிரவு அறை அழகாய் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. விஸ்வா புயலடிக்கும் மனதுடன் உள்ளே அமர்ந்திருந்தான். இவையெல்லாம் பெண்களில் சேர்த்தியே இல்லை. கிராதகி மனதில் திட்டிக் கொண்டான். சினுங்கும் கொலுசும் சத்தம் அவள் வரவை எடுத்துச் சொல்ல விரைப்பாய் அமர்ந்து கொண்டான். அவளை உள்ளே அனுப்பிவிட்டு அறையின் கதவை வெளியே இருந்து சாத்தினார்கள். விஷாலினி மெதுவாக அண்ணன் நடை பயின்று வந்து விஸ்வாவின் காலடியில் விழுந்து வணங்கினாள். எத்தனை சினிமா பார்த்திருப்பேன். அவளுடைய வார்த்தைகள் காதில் கேட்டது. வெறுப்புடன் நகர்ந்து கொண்டான். நமஸ்காரம் செய்துவிட்டு எழுந்தவள் விஸ்வா எதுவும் பேசாமலே இருப்பதை பார்த்து அவன் அருகில் அமர முயன்றாள். நில்லு, கடுமையான குரலில் கூறினான். அவள் நடுங்கிதான் போனாள். நீ எல்லாம் பொம்பளையா? சி என்று வெறுப்பாக கூறினான். என்ன சொல்றேல்? எனக்கு ஒன்றும் புரியலையே. சும்மா நடிக்காத. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கொலை பண்ணிடலாம்னு தோன்றது என்று கூறியபடியே அவளை வெறுப்பாக பார்த்தான். அவளுக்கு அழுகை வந்து விட்டது. அழுது சீன் போடாத. அதுக்கெல்லாம் மசிரவன் நான் இல்லை. ஆனா என்ன நடந்தது? என் மேல ஏதாவது கோபமா என்றாள் மெல்லிய குரலில். உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதை நான் நம்பணுமா? உன் நடிப்பெல்லாம் இங்க செல்லாது. உன் பிளான் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன பிளான்? நான் எதுவும். அவள் பேசுவதற்குள் அவளை பார்த்து கத்தினான். ஏ நிறுத்தடி. உன் கேவலமான புத்தி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதையா நான் சொல்றபடி நடக்கிறதா இருந்தா சரி, இல்லனா அவ்வளவுதான் என்று மிரட்டினான். அவள் அவனை நடுக்கத்துடன் பார்த்தபடி நின்று இருந்தாள். அவளுடைய கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அவளுடைய கண்களை கண்டவன் ஒரு நிமிடம் தடுமாறவே செய்தான். ஆனால் உடனேயே தன்னை நிலைப்படுத்தி கொண்டு மேற்கொண்டு பேசினான். நான் சொல்ற பேச்ச கேட்காம எதனா குழப்பம் பண்ணணும்னு நினைச்ச உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. விரல் நீட்டி மிரட்டினான். ஐயோ, ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறேன்? கண்ணீருடன் கூறினாள். வெளியே ஊர் உலகத்துக்கு தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி. இந்த ரூமுக்குள்ள நீ யாரோ நான் யாரோ, புரியுதா? அப்புறம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, உன் கை என் மேல பட்டுது, தொட்ட கையை வெட்டிடுவேன் என்று கடுமையான குரலிலே கூறினான். அவனுடைய கண்களில் கோபம் தெரித்தது. அவள் நடுங்கிக் கொண்டே அறையில் மூலையில் சென்று அவனுக்கு முதுகு காட்டி தரையிலேயே படுத்து கொண்டு விட்டாள். அவன் அவளை வெறுப்புடன் பார்த்துவிட்டு சென்று விளக்கை அணைத்தான். அவளுக்கு முதுகு காட்டி கட்டிலில் படுத்தான். ஆனால் இருவரும் தூங்கவில்லை. நான் என்ன தப்பு பண்ணினேன்? சாயந்தரம் கூட நல்லாதானே பேசினார். இப்போ என்ன ஆயிடுத்து இவருக்கு? காத்தால தான் கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்குள்ள டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு கத்துறாரே, அது எதுக்கு? இவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டார். ஐயோ, காத்தால அப்பா கிட்ட நான் என்னத்தான் சொல்வேன்? கடவுளே, மனதுக்குள் குழம்பினாள் விஷாலி. அழுகி அழுகியாய் வந்தது. அழுது அழுது ஓய்ந்து போய் அந்த அயர்விலேயே தூங்கினாள். அவன் புரண்டு புரண்டு படுத்து தன்னைத்தானே நொந்து கொண்டு ஒரு வழியாய் கண்ணயர்ந்தான். மறுநாள் காலை விஸ்வா விழிக்கும் போது மணி 7 ஆகி இருந்தது. அறையில் அவள் இல்லை. நல்ல வேளை. அவ முகத்துல முழிக்க வேண்டாம் நினைத்தபடி கண் விழித்தான். எழுந்து அமர்ந்து அருகில் இருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் முகத்தை பார்த்துவிட்டு வெளியே வந்தான். அவள் குளித்திருந்தாள். இருவருடைய பெற்றோரும் அங்கே ஏதோ சடங்கு சம்பிரதாயங்கள் நடத்த ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். இவனும் சென்று குளித்துவிட்டு வந்தான். மணமக்களை முன்னிறுத்தி ஏதேதோ செய்தார்கள். கடனே என்று எல்லாவற்றையும் செய்தான். அவ்வப்போது அவளை முறைத்து முறைத்து பார்த்தான். ஆனால் அவள் இவன் பக்கமே திரும்பவில்லை. முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல், அதே நேரத்தில் வடித்து வைத்த சிலை போல புன்னகை மாறாமல் அமைதியாக இருந்தாள்.
அதை பார்த்த விஸ்வாவுக்கோ கோபம் இன்னும் அதிகமாகியது. ஆனால் இப்பொழுது எப்படி இவளிடம் காட்டுவது? அதனால் பல்லை கடித்தபடி அமைதியாக இருந்தான். அன்றைய சம்பிரதாயமாக கட்டு சாத கோடையுடன் திருமண வைபவங்கள் முடிந்து புதுமண பெண்ணை அவளுடைய புகுந்த வீட்டுக்கு அனுப்ப தயாராகினர். கிளம்பும் சமயம் விஷாலி தன் தந்தையை ஏக்கமாக பார்த்தாள். விஷாலி, ஏமா? அவளுடைய தந்தை அவளை கேட்டார். அப்பா என்று அரற்றியபடி அவருடைய நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். இதை பார்த்த விஸ்வாவுக்கும் கடுப்பாக இருந்தது. அவளுடைய அழுகையிலும் அணைப்பிலும் உணர்ந்தாரோ. அவளை தன்னுடன் அணைத்தபடி தனியாக அழைத்து சென்றார். கண்ணா, என்னம்மா? அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. அவர் அவர் மேற்கொண்டு சொல்ல முடியாமல் தவித்தாள். அவளுடைய கண்களை துடைத்தவர் அவளை ஆழமாய் பார்த்தார். உன்னை அடிச்சு துன்புறுத்தி அவர் முடிக்கும் முன்பே அவளிடம் இருந்து பதில் வந்தது. இல்லப்பா, அதெல்லாம் இல்லை. ஆனா ரொம்ப கேவலமா பேசினார். அவருக்கு என்ன பிடிக்கலையோன்னு தோணுதுப்பா. சரி சரி, ஓகே, ஈஸி ஈஸி என்று அவளை சமாதானப்படுத்தும் விதமாய் அனைத்து ஆறுதல் படுத்தியவர், உன்னால எதுக்கும் கலங்காதம்மா, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். நீ ஃபுல்லி ஈக்குவல் டிவிஷன்னு உன்னை நீயே நினைச்சுக்கோ. உன்னை நீயே ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு மற்ற ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ற ஃபார்முலா உன்கிட்ட இருக்கு. அந்த ஃபார்முலாவோட டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிள். நீ அதை ஃபாலோ பண்ணினாலே எல்லா பிரச்சனையும் ஈஸியா சால்வ் ஆகிடும். புரியுதா என்றார். கண்ணை துடைத்தபடியே கேள்வியாய் அவரை பார்த்தாள். புரியலையா கண்ணா? இந்த வாழ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்த வரம். ஒரு நாள் மழை வரும், ஒரு நாள் வெயில் வரும். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். இன்னைக்கு ஏதோ கஷ்டம் இருக்குன்னு வாழ்க்கையை வெறுக்க கூடாது. அதனால நாளைக்கு கிடைக்க போற சந்தோஷத்தை அதுவே கெடுத்துடும். இன்னைக்கு ரோஜா முள் கிடைச்சிருக்குதான், ஒத்துக்கிறேன். ஆனா நாளைக்கே அது ரோஜா மலரா கண்டிப்பா மாறும். மாப்பிள்ளை இன்னைக்கு ஏதோ குழப்பத்தில் உண்டான கோபத்தை காட்டி இருக்கலாம். ஆனா அவர் ரொம்ப நல்லவர். அவரை பத்தி நல்லா தெரிஞ்சதுனாலதான் நான் உனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவுக்கே வந்தேன். சரியாம்மா? எது வந்தாலும் தைரியமா இரு. நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுடாத. சரியாம்மா? அப்பா கூறிய வார்த்தையில் தெளிவடைந்தவள் அவரிடம் தலையாட்டி விட்டு கிளம்பினாள். தன் தாய் வைதேகியிடம் வந்தாள். கண்ணா, உனக்கு ஒரு குறையும் வராதுடா. நீ நல்லா இருப்ப. நேக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. மாப்பிள்ள ரொம்ப நல்லவர். உன்னை நன்னா வச்சுப்பார். அபிராமி மாமிக்கு எப்பவுமே உன்னை பிடிக்கும். அதனால நீ மனசு தளராம போயிட்டு வாமா என்று கூறி அனுப்பினாள் வைதேகி. பெற்றோர் வழி அனுப்பி வைக்க மாப்பிள்ளை வீட்டில் பெண்ணை விட்டு வர அவளுடைய மங்களம் அத்தையும் சுந்தரம் அத்திம்பேரும் வந்தனர். புது மணமக்களை ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள் அழைத்து வந்தனர். வீட்டுக்கு வந்ததும் அவளை விலக்கேற்ற சொன்னாள் அபிராமி. அவளும் ஏற்றினாள். மணமக்கள் இருவருக்கும் பாலும் பழமும் கொடுத்தார்கள். இருவரும் எந்த உணர்ச்சியையும் பெரியவர்களின் காட்டாமல் தேமையேன்னு வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அமைதி காத்தார்கள். முதலில் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்று அனைவரும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றார்கள். மனதுக்குள் இவளுக்கு நல்ல புத்தியை கொடுமா என்று அம்மனை வேண்டிக் கொண்டான். இவர் என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கணுமா என்று அவள் வேண்டிக் கொண்டாள். இவளை விட்டுவிட்டு மங்களம் அத்தையும் சுந்தரம் அத்திம்பேரும் கிளம்பினார்கள். இதெல்லாம் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சுக்கோமா என்று விஷாலினியின் பெட்டிகளை காட்டி அபிராமி கூறினாள். அம்மா, எது அவரோட ரூம்னு தெரியாதே. ஓ, உனக்கு தெரியாதுல்ல? டே விஸ்வா, ஓ ரூம் எதுன்னு உன் பொண்டாட்டிக்கு காட்டுடா. நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன். அபிராமி உள்ளே போய்விட்டாள். வித்யா எங்க இருக்க? நந்து ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட போராடிட்டு இருக்கேன். வித்யாவின் குரல் பாத்ரூமில் இருந்து வந்தது. விஸ்வாவுக்கு எரிச்சலாய் இருந்தது. அதான் நிச்சயதார்த்த அன்னைக்கு வந்து பார்த்தல, அப்புறம் என்ன நாடகம் வேண்டி இருக்கு? மனதுக்குள் கடித்தபடியே அவளை பார்த்தான்.
அவள் முகம் பளிங்கு போல அழகாக இருந்தது. மென்மையாய் அவனை பார்த்து புன்னகைத்தாள். இந்த பார்வையில் கள்ளம் இல்லை. மனதில் எழுந்த எரிச்சல் கூட அடங்குவது போல உணர்ந்தான். ஒன்றும் பேசாமல் அவளுடைய பெட்டியை தூக்கப் போனான்.